எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செமி சில்க் சாரி தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம தறி சாரி தான். இது வந்து நம்ம வினிஷா பொண்ணு கட்டியிருந்த சாரி. அந்த கடை திறப்பு விழா அன்னைக்கு நம்ம வினிஷா பொண்ணு கட்டியிருந்த சாரி தான் இந்த சாரி. இந்த சாரில நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. உள்ள வந்து அவ எடுத்த டிசைன் வந்து இந்த உள்ள வந்து ஒரு மாதிரி பூ போட்ட மாதிரி இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாருமே வந்து இந்த கலரே கேட்குறீங்க பாருங்க. இதுதான் வந்து வினிஷா பொண்ணு கட்டியிருந்த சாரி. இதோ இதில் வந்து இந்த மாதிரி பூ போட்டிருக்கு பாருங்க. செல்ஃபில் வந்து ஜருகையில் பூ போட்டிருக்கு. இந்த பூவுக்கு பதிலாக வேற பூ போட்டது வேணா இவளுடைய கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது. மற்றபடி இந்த பூ போட்ட டிசைனில் வேற கலர்ஸ் தான் இருக்குது. இருக்கிற கலர்ஸை காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த சாரீ வந்து 2750 ரூபா வருது. நம்ம பட்டு சாரீ எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த சாரியும் மெயின்டைன் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த சாரியோட டிசைன் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இதை வந்து முந்தி, ஓகேவா? முந்திக்கு டேசில் ஒர்க் போட்டிருக்கோம். இதே சேம் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே அப்படியே ப்ளவுஸ் வந்திருக்கும். கீழே வந்து ஜரி லைன்ஸ் வந்திருக்கும் பாருங்க. அப்படியே ஜரிகை லைன்ஸ் உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படியே பார்க்கும் போதே அந்த செல்ஃப்லேயே ஜரி லைன்ஸ் வந்துக்கிறதுனால இது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயே வந்து செல்ஃபில் வந்து உங்களுக்கு பூ போட்டிருக்காங்க ஒரு மாதிரி. இந்த பூ போட்ட டிசைன் தான் நான் சொன்னது. இது ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய விதவிதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாரீ டிசைன் இப்போ இந்த டிசைனில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு கலர் காட்டுறேன் பாருங்க. இதோ அதே சேம் டிசைன் சாரீ டிசைன் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அந்த கலர் சாரியில் ஒரே ஒரு சாரீ தான் இருந்துச்சு, அது வினிஷா எடுத்துக்கிட்டா. இது வந்து அதர் கலர்ஸ். ஓகே, இது நல்லா ராமா ப்ளூ, ராமா க்ரீனா ப்ளூவா தெரியுதா? ப்ளூவாக தான் தெரியுது. இது வந்து ராமா ப்ளூ சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த கலர் தான் இந்த கலர். இதுலேயே நான் லைட் கலர்ஸும் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து ப்ளவுஸு, ப்ளைன் ப்ளவுஸு. நீங்கள் செல்ஃபாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டாகவும் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? வேற கலர் காட்டுறேன். நல்ல சூப்பரான சந்தன கலர், சரிங்களா? அழகா இருக்குது. இது நம்ம பாலிஷ் பண்ணி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த சாரி தான் இது. இது வந்து பாலிஷ் பண்ணி வந்திருக்குது. சூப்பராக இருக்கா? நல்லா கேரளா சாரி மாதிரி இருக்குல்ல, அதை விட சூப்பராகவே இருக்கு பாருங்க. லைட் கலர் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த பிங்க் கலர் கூட அழகா இருக்கு. பேபி பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். லைட் கலரில் லைட் பேபி பிங்க் சூப்பரா. இது இப்படி நீங்கள் பார்க்குறத விட இந்த முந்தி மட்டும் காட்டுறேன் நான் பாருங்க. அப்படியே சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் பிரித்து தான் இருக்கா அப்படிங்கிறா பாருங்க. சாரி முந்தியோடு சேர்த்திங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கா? இது நீங்கள் கட்டும் போது தான் தெரியும் அதனுடைய அழகே. செம்மையாக இருக்குக்கா, செம்மையாக இருக்குது பிங்க் கலர். அடுத்த கலரு ரொம்ப செம்மையான கலராக இருக்குதுங்க. கூல் கிரே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கிரே தான். அதுக்கு ஜருகை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் அந்த பூ டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல, சூப்பர். கூல் கிரே. அதில் வந்து அந்த ஜரி ஒர்க்கு தான் ரொம்ப எடுப்பாக தெரியுது. அப்படியே லைட் மினிமலான சாரியாக இருக்கணும், ஆனால் அதுவே ரொம்ப அழகட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எடுத்து கட்டலாம். சூப்பரா. நான் ரொம்ப பளிச்சுன்னு கட்டணும்னு நினைப்பேன், ஆனால் இப்போத்து காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமலாக கட்டணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த கலர் ப்ரான்ஸ் ஸ்க்ரீன், லைட்டாக இருக்குது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபோனுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இதெல்லாமே வந்து லைட் கலர்ஸோடு சேர்ந்தது தாங்க. பாருங்க, இது எல்லாமே அந்த லைட் கலர்ஸோடு சேர்ந்தது. இதுதான் லைட் கலர் வேணுங்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம காட்டுற இந்த லைட் கலர்ஸை எடுத்துக்கங்க. அடுத்த கலர் இதுவும் சூப்பரான கலருங்க, டெரகோட்டா கலரு. சூப்பராக இருக்கா? கலர் உங்களுக்கு நல்லா தெரியுதா? டெரகோட்டா கலரு. இந்த மாதிரி கலர்லாம் எடுத்து கட்டுங்க. இதெல்லாம் லைட் கலர்ஸு, வித்தியாசமான கலர். இதோட அடுத்தது ஒரு கலர் காட்டுறேன் பாருங்க. அடுத்த கலர் ரொம்ப சூப்பரான கலர் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம முன்ன பார்த்து டெரகோட்டா கலரு. ஆனால் இது வந்து அதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் இது வந்து கஸ்மஸ் கலர், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. இது விரிச்சு காட்டுறவங்களுக்கு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் இந்த கலர் தான் எடுத்துக்க சொன்னேன் எங்கள் பொண்ணை. ஆனால் அவள் தான் இல்லை, எனக்கு இந்த கலர் வேண்டாம், பார்க்கறதுக்கு லைட்டு பிங்க் மாதிரி இருக்குது, எனக்கு அதுதான் வேணும்னு எடுத்துக்கிட்டா. ஆனால் இது சூப்பராக இருக்குது பாருங்களேன்.
இந்த கலரை நீங்கள் கேட்டிருக்கப்பா, இந்த கலர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க நீங்கள். கஸ்மஸ் கலர். ஓகே, நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா அழகாக இருக்குது. ஒரு பிஸ்கெட் கலர் மாதிரி கலந்த மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப வித்தியாசமான கலர். அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் டீப் க்ரீன். சூப்பராக இருக்குல்ல? எல்லாமே லைட் ஷேடில் எல்லாத்துலேயுமே அழகாக இருக்குதுங்க. அடுத்த கலர் சூப்பரான ஆனியன் பிங்க்கு. ஓகே, ஆனியன் பிங்க் கலர். அடுத்த கலர் சூப்பரான கலரு ரோஸ் பேஜி. இந்த இங்கிலீஷ் கலருங்களை பார்க்கும்போது தான் கலரை இதுங்களோட பேர் புதுசாக தெரியுது பார்த்தீங்களா? எல்லாமே வந்து பேஸ்டல் கலர்ஸுங்க. எல்லாம் புதுசாக கலர் வித்தியாசமான கலர்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலரில் நம்ம பட்டுசீலை வந்து போட மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம டார்க் கலர்ஸில் அந்த ஜருகு போட்டு தான் எடுப்பாக்குது. நம்மளாம் பட்டுசீலை அந்த கலரில் போடுவோம். ஆனால் இப்போத்து பொண்ணுங்களுக்காக இப்போலாம் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் தேடி கண்டுபிடிச்சி போடுறதா இருக்குது. அடுத்த கலர் பேர்ன்ட் சைனா. ஓகே, நான் சொல்கிற பேரையே சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் அந்த கலர் சாரீ எடுத்து வைக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் தான் சிமிலராக வித்தியாசமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கரெக்டான கலர் எங்களால் செலக்ட் பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சொன்ன பேரையே நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பேர்ன்ட் சைனா. அடுத்த கலர் நல்லா ஃபேண்டா கலருங்க. ஆனால் ஃபேண்டா கலர் டார்க்கு ஃபேண்டா கிடையாது, லைட்டு ஃபேண்டா கலர். ஓகே, அடுத்த கலர் டீப் ரெட். ஓகே, சூப்பரான கலரு டீப் ரெட். ரெட்டுனா பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் இப்போ அந்த ரெட்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் நல்லா பிங்க்கும் அந்த ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது. அதுதான் டீப் ரெட். இது என்னது? இது அடுத்த சாரீ ஆரஞ்சு. ஆனால் பார்க்குறதுக்கு மஸ்டர்டு மாதிரியே இருக்குது. நல்லா டீப் டார்க் ஆரஞ்சு கலர். சரிங்களா? பார்க்கறதுக்கான மஸ்டர்ட் மாதிரி தான் தெரியுது, நல்லா கோல்டு கலந்துருக்கிறதுனால. ஓகே, அடுத்த கலர் சூப்பரான ஆனியன் பிங்க் தாங்க. அதுலேயே கொஞ்சம் லைட்டான கலராக இருக்குது. ஆனியன் பிங்க்லேயே லைட் ஆனியன் பிங்க். ஓகே, நல்லா பேஸ்டல் கலராக இருக்குது. சரிங்களா? அடுத்த கலர் சூப்பராக இருக்குது பொட்டேட்டோ ப்ரௌன். அழகாக இருக்கா பொட்டேட்டோ ப்ரௌன்? அவ்வளோதான், எல்லாமே பேஸ்டல் கலராக இருக்குதுங்க. ஒவ்வொரு பேரையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறதா போயிடுச்சு. அதனால் நீங்கள் உங்கள் ஃபோனில் கரெக்டாக பார்த்து என்ன கலர் வேணுமோ பார்த்து அதை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கலர் சொன்னேன், நீங்கள் ஒரு கலர் அமைச்சிருக்கீங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. கரெக்டாக நாங்கள் சொன்ன பேர் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு காட்டின இந்த செமி சில்க் சாரியோட ரேட் வந்து 2750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதோ பிடிச்ச கலரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் தீபாவளி கலெக்ஷனோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.